ஒரு சாதாரண கவர்மெண்ட் பஸ். அந்த கவர்மெண்ட் பஸ்ல எல்இடி டிஸ்ப்ளே இருக்கும். அந்த டிஸ்ப்ளேல பொதுவா என்ன இருக்கும்னா, பஸ் எந்த ஊருக்கு போகுது, எந்த ஊர் வழியா போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அத பார்த்து தான் அந்த பஸ்ல ஏறுவோமா, வேணாமான்னு முடிவு எடுப்போம். அந்த எல்இடி டிஸ்ப்ளேல விஜய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் வந்து ஓடி இருக்கு. அதை யாரோ வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டதுனால அது மிகப்பெரிய வைரல் ஆகி போச்சு. யார் இந்த வேலையை பார்த்தா, இந்த நேரத்துல இந்த ஒரு சம்பவம் வந்து அரசியல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன விதமான இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பொதுவாக கவர்மெண்ட் பஸ்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இப்போ சரவணா ஸ்டோரை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா அந்த பஸ் ஃபுல்லாகவே சரவணா ஸ்டோர் பற்றின ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பஸ் எந்தெந்த ஊருக்குலாம் போதோ அந்த ஊருக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். இல்லை ஏதாவது ஒரு புது படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா அந்த புது படத்தை பற்றின ஸ்டிக்கர் எல்லாமே அந்த பஸ் ஃபுல்லாகவே ஒட்டுவாங்க. மக்கள் வந்து திடீர்னு அந்த பஸ் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, ஓ இந்த வாரம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது போல, நம்ம இப்போ படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஒரு மெத்தட், கரெக்டுங்களா? ஆனா யாருமே அந்த எல்இடி டிஸ்பிளேல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த எல்இடி டிஸ்பிளேல பொறுத்த மட்டும் வரைக்கும் என்ன இருக்கும்னா, பஸ் எந்த ஊருக்கு போகுது, எந்த ஊர் வழியா போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அந்த டிஸ்பிளேல வந்து பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஷோவாயிருக்கு. அதை எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வைரல் வீடியோவா இந்த வீடியோ மாறிட்டு. இது என்னப்பா, இதுனா அவ்வளோ பெரிய விஷயமா, இது சாதாரண ஒரு விஷயம் தானே, டேக் இட் ஈஸியா எடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இப்பதான் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்ன வரைக்கும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கல. அதுக்குள்ளேயும் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரியதா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஓகேங்களா? அண்ட் இவங்க அவங்களோட கட்சியை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி மக்களுக்கு எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு போய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் பஸ். ஓகேங்களா? சோ இப்போ கரண்டா கவர்மெண்ட் யார் ஆண்டுகிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா டிஎம்கே, அதாவது திமுக கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. சோ அவங்களோட பெயர் வந்தா கூட அந்த அளவுக்கு ஷாக்கிங் ஆயிருக்க மாட்டோம். கட்சிக்கு என்னமோ ஆட்சிக்கே வராத ஒரு கட்சியோட பெயர் வந்து கவர்மெண்ட் பஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு வியப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒன்னு யாராவது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸோட அந்த எல்இடி சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்கணும். இல்லை யாராவது ஒருத்தர் மேனுவலாக அதை ரெடி பண்ணி அந்த டிஸ்பிளேல ஓட விட்டுருக்கணும். இந்த ரெண்டு வழியில ஏதாவது ஒரு வழி தான் இருக்கணும். எவனுமே கஷ்டப்பட்டு ஹேக் பண்ணி அந்த டிஸ்பிளேல ஓட வைக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ யாரோ ஒருத்தர் மேனுவலாக தான் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த மாதிரியான எலெக்ஷன் டைம்லயும் இந்த மாதிரியான நடந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்க பார்த்தாலும் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த டிவிகே கட்சி தான் பாப்புலர் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அண்ட் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.